now you are a member of the parliament. So ungala portha varaikum, what do you think is the difference between public service and public life in cinema? கிட்டத்தட்ட போன கேள்விக்கு சொன்ன பதிலே இதுக்கு பொருந்தும்னா கூட பார்லிமெண்ட்டை நீங்கள் எடுத்துட்டதுனால நானும் அதை பற்றி பேசணும். ஏன்னா அந்த சீட்டுடைய சூடு எவ்வளோ இருக்குன்னு உட்காந்தே நல்ல சூடான சீட்ஸ் இது. கேள்வி கேட்காம நிறைய பேர் உட்காந்து நானே கொஞ்சம் சூடேற்றிட்டு தான் இருந்தேன் முதல் 3 மாதங்கள். ஆனால் அதே தான் இங்கேயும் சோஷியல் லைஃப்லையும் சொல்ல முடிஞ்சதை சொல்ல முடியல, என் சினிமா லைஃப்லையும் நான் சொல்ல வந்ததை சொல்ல முடியல. தெர் இஸ் அ சென்சார்ஷிப் லைஃப்லையும் அது இருக்கு. உங்களுக்கு அது கவர்மெண்ட் மூலமாக வரும், மதத்தின் மூலமாக வரும், பெற்றோர்கள் மூலமாக வரும். எல்லாத்தையும் கேள்வி கேட்க வேண்டியது உங்கள் உரிமை. அதை நீங்கள் கடமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க. இதுக்கப்புறம் நிறைய யோசிப்பேன் சார் இந்த பதிலுக்கு அப்புறம். அவ்வளவுதானுங்க. அதை நான் செய்ய வச்சுட்டேன்னா இவங்க கூட்டத்தில் நானும் செஞ்சது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. I'm Amridhini from the Department of Mathematics. My question is, many of your films have challenged to social norms. So, do you believe that cinema actually leads to social change or reflected? Social change or reflected? I mean, social life can be changed or it can be reflected as cinema is. You need all reflections to ruminate what you have to do. So cinema has to reflect all of you. You may not like one cinema, they may not like the other, but we have to reflect what we truthfully believe in. That's what I've been doing. And always remember, your greatest actor is not infallible. He will keep making mistakes and correcting himself. Your greatest leader will not be infallible. பிழையா பெருமை எந்த தலைவனுக்கும் இல்லை. அதனால் we reflect, you detect what is good for you. சினிமாவும் சரி சோஷியல் லைஃப்லையும் அப்படியே வாழ்ந்து காட்டணும். நான் சினிமாவில் சொன்ன கருத்துக்களை நான் என் வாழ்க்கையில் காட்டவில்லை என்றால் அது தொழில், இது புருடான்னு அர்த்தம். ரெண்டுமே உண்மை இல்லை. அது காசுக்காக பண்றேன், இது புகழுக்காக, அதே புகழை தக்க வச்சுக்கிறதுக்காக இதே விளையாட்டு விளையாடுறேன். அப்படி விளையாடுறதுன்னா நான் பேசிய பல கருத்துக்களை சினிமாவில் பேசி இருக்கவே மாட்டேன். ரகசியமா ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் மட்டும் பேசியிருப்பேன். ஸோ ஐ ரிஃப்ளெக்ட் மை செல்ஃப் ஃபார் யூ. அதில் நிறைய ஜிகினா தடை விடுவாங்க, மேக்கப் போட்டு விடுவாங்க, ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டுருவாங்க. அதில் என்னை கண்டுபிடிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. Sure, sir. Thank you, sir.